இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பச்சிமோத்தாசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். பட்சி என்பது பறவையை குறிக்கும் சொல். பறவைகள் உறங்கும்போது தலையை தன் மடிக்குள், அதாவது தன் இரு கால்களின் இடைப்பட்ட பகுதிக்குள் புதைத்துக் கொள்கிறதோ அதேபோல் இந்த ஆசனமும் அமைவதால் இதனை பட்சி மோத்தாசனம் என அழைக்கின்றனர். செயல்முறை: தண்டாசனத்தில் அமரவும். கைகள் பக்கவாட்டில் இருக்க வேண்டும். மூச்சை இழுத்தபடி 2 கைகளையும் பின்பக்கமாக கொண்டு வந்து நேராக தலைக்கு மேல் உயர்த்தவும். மூச்சை வெளிவிட்டபடி மெதுவாக முன்னால் குனிந்து கால் முட்டிகளை மடக்காமல் கால் பெருவிரல்களை பிடிக்கவும். பிறகு நெற்றி பகுதி முழங்கால்களை தொட முயற்சிக்க வேண்டும். இந்த நிலையில் இயல்பான 5 மூச்சு நேரம் இருந்த பிறகு நிலை 1க்கு வரவும். நன்மைகள்: சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளை சரி செய்கிறது. பெண்கள் பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் அடிவயிற்று பெருக்கத்தை குறைக்கிறது. இடுப்பு வலி, மூல வியாதியை சரி செய்கிறது.